1995 முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக பொறுப்பேற்கிறார். நம்முடைய சிவகாசி ராஜபாளையம் சுற்றுவட்டார கிராமங்களில் தீப்பிடித்து எரிகிறது, ஜாதி தீ பிடித்து எரிகிறது. அந்த தருணத்தில் சிவகங்கைக்கு நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக வருகிறார். வருகிற போது அந்த விழா மேடையில் நமக்கும் முதல்வருக்குமான பொது மேடை சந்திப்பு. முத்தமிழறிஞர் கலைஞர் அப்போது குறிப்பிடுகிறார், தான் உரையாற்றுகிற போது, நான் சிவகங்கை மாவட்டத்தின் தாகிருஷ்ணன் மணி விழாவிற்கு வந்திருக்கிறேன். முதல் முறையாக முதல்வராக இன்றைக்கு இப்போது ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் வந்திருக்கிறேன். இந்த தருணத்தில் அடிகளார் இல்லையே என்ற ஆதங்கத்தோடு தான் இந்த மாவட்டத்திற்கு வந்தேன். இப்போதுதான் பொன்னம்பல அடிகளாரின் பேச்சை கேட்டேன். கண்களை மூடிக்கொண்டு கேட்டபோது அந்த அடிகளார்தான் இந்த அரங்கத்தில் உரையாற்றி கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு தோன்றுகிறது. இப்போது நான் பொன்னம்பல அடிகளாருக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். அமரத்துவம் அடைந்த அடிகளார் ஆற்றிய பணிகள் தமிழ்ச் சமுதாய பணிகளில் தலையாய பணி நல்லிணக்க பணிகள். அந்த பணிகளுக்காக தென் மாவட்டம் காத்திருக்கிறது. அங்கு நீங்கள் கடமையாற்றி செல்ல வேண்டும். அரசின் சார்பாகவே நான் இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் என்றார். தென் மாவட்டத்து அமைதி பணிகளை ஆற்றுவதற்கு நீங்கள் அவசியம் செல்ல வேண்டும் என்று பொது அரங்கத்தில் அவர் வேண்டுகோள் விடுத்தார். அடுத்த நாளே நாம் ராஜபாளையம் வந்துவிட்டோம்.